நாங்கள் இந்த பாட்டிலிருந்து டாட்டினில் டேட்டா டைப்ஸ் என்றால் என்ன என்று கவனிப்போம். நாங்கள் டேட்டா டைப்ஸ் என்பதை முன்னர் செக்ஷனில் 2 கதைத்திருந்தோம். அங்கு நாங்கள் இந்த விடயங்கள் பற்றி இனிவரும் காலத்தில் கதைப்போம் என்று கூறினோம். இதுவே அந்த செக்ஷன் ஆகும். நாங்கள் இந்த செக்ஷனில் டாட்டினில் டேட்டா டைப்ஸ் என்றால் என்ன, நாங்கள் எவ்வாறு சரியான டேட்டா டைப்பினை கற்றுக்கொள்வது, நாங்கள் எவ்வாறு வேரியபிள் ஒன்றினை டிஃபைன் செய்வது, வேரியபிள்ஸ் டிஃபைன் செய்யும் பொழுது இருக்கின்ற விதிகள் என்ன, நாங்கள் எவ்வாறு கன்வென்ஷன் ஒன்றிற்குள் டாட்டிற்கு பொருந்துமாறு கம்பைல் செய்வது, எளிதான விதத்தில் வேரியபிள் ஒன்றினை டிஃபைன் செய்வது என்று நிறைய விடயங்கள் பற்றி கதைக்க எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் ஸ்லைடுக்கு இப்பொழுது செல்வோம். நீங்கள் இந்த ஸ்லைட்களில் பல்வேறு முக்கியமான விடயங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். முக்கியமான விடயம் ஒன்றும் இருக்கின்றது என்றால் உங்கள் நோட்டிற்கு அந்த விடயங்களை ஆட் செய்யுங்கள் என்பதை மீண்டும் நான் கூறுகின்றேன். இங்கு நான் டாட்டினில் பேசிக் டேட்டா டைப் சிலவற்றை கொடுத்துள்ளேன். உங்களால் நம்பர்ஸ் என்ற டேட்டா டைப்பினை யூஸ் செய்ய முடியும். அதாவது உங்களுக்கு நம்பர்ஸ் என்ற டேட்டா ஒன்று கிடைக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரிங், பூலியன் என்ற டேட்டா டைப் என்பது அதிகமான நேரங்களில் கிடைக்கும். பொதுவாக பூலியன் என்றால் நேர்மறை அல்லது எதிர்மறை என்று பொருள்படும். இங்கு நல் என்றால் எந்த ஒரு வேல்யூவும் இல்லை என்பதாகும். நீங்கள் எந்த ஒரு வேல்யூவும் இல்லாத வேரியபிள்ஸினை டிஃபைன் செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த விடயங்கள் புரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு இந்த விடயங்களை ஒன்றொன்றாக கதைக்கும் பொழுது இந்த விடயங்கள் நன்றாக புரியும். ஏதேனும் எண் ஒன்றை டிஃபைன் செய்கின்ற பொழுது எங்களால் இதனை இன்டீஜர் ஒன்றாக டிஃபைன் செய்யவும் முடியும், டபுள் ஒன்றாகவும் டிஃபைன் செய்யவும் முடியும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஸ்லைடில் கொடுக்கப்பட்ட விதத்திலே ஆகும். எங்களுக்கு நம்பர் ஒன்றை டிஃபைன் செய்ய வேண்டும் என்றால் எங்களால் அதனை இன்டீஜர் ஒன்றாக டிஃபைன் செய்யலாம், டபுள் ஒன்றாகவும் டிஃபைன் செய்யலாம். இந்த இன்டீஜர் ஒன்றாக டிஃபைன் செய்யும் டேட்டா டைப் என்றால் என்ன? உங்களுக்கு ஏதேனும் நம்பர் ஒன்று முழுமையான எண்ணாக வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அதாவது இன்டீஜர் ஒன்றை முழுமையான எண்ணாக டிஃபைன் செய்ய வேண்டும். உங்களால் அந்த வேரியபிளினில் டைப் செய்ய int என்ற கீவேர்டினை யூஸ் செய்யலாம். அவ்வாறு உங்களுக்கு ஏதேனும் வேரியபிள் ஒன்றை தசம எண்ணாக 0.1.5 என்று தசம எண்ணாக டிஃபைன் செய்ய வேண்டும் என்றால் உங்களால் இந்த டபுள் என்ற டேட்டா டைப்பினை யூஸ் செய்யலாம். நான் மீதமுள்ளவற்றினையும் இங்கே விளக்குகின்றேன். உங்களுக்கு ஏதேனும் வாக்கியம் ஒன்றினை, சொல் ஒன்றினை, பேராகிராஃப் ஒன்றினை டிஃபைன் செய்ய வேண்டும் என்றால் உங்களால் அந்த வேரியபிளினை இந்த ஸ்ட்ரிங் என்ற டேட்டா டைப்பில் இருந்து டிஃபைன் செய்யலாம். நான் கூறிய விடயம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏதேனும் வாக்கியமாக இருந்தாலும், ஏதேனும் சொல்லாக இருந்தாலும், ஏதேனும் கேரக்டர் ஒன்றாக இருந்தாலும் உங்களுக்கு அதனை ஸ்ட்ரிங் ஒன்றாக டிஃபைன் செய்ய வேண்டும் என்றால் உங்களால் ஸ்ட்ரிங் என்ற கீவேர்ட் மூலம் அந்த வேரியபிளினை டிஃபைன் செய்ய முடியும். நீங்கள் இங்கு இந்த பூலியன் என்ற ஒன்றினை கேள்விப்பட்டிருக்காவிட்டால் அது கோடிலிருந்து புரியும். பூலியனிலிருந்து உண்மையாகலாம், பொய்யாகலாம் என்ற வேல்யூ இரண்டினையே டிஃபைன் செய்ய முடியும். அந்த வேரியபிளினுடைய பெருமானம் ட்ரூ அல்லது ஃபால்ஸ் ஆகும், அல்லது வேறு பெருமானங்கள் 1, 2 ஸ்ட்ரிங் பெருமானங்கள் நேம்ஸாக மாறாது. அந்த வேல்யூவானது ட்ரூவிலிருந்து ஃபால்ஸிற்கு அல்லது ஃபால்ஸிலிருந்து ட்ரூவிற்கு மாறும். அதாவது உண்மை பொய்யாக மாறுகின்றது, பொய் உண்மையாக மாறுகின்றது. அவ்வாறு உங்களால் தேவையான வேரியபிள் ஒன்றினை இந்த பூலியன் என்ற டேட்டா டைப்பினை கொடுத்து டிஃபைன் செய்ய முடியும். உங்களுக்கு வேரியபிள் ஒன்றை டிஃபைன் செய்ய வேண்டும். அதில் எந்த வேல்யூவினையும் ஸ்டோர் செய்யாமல் அது முழுமையாக எம்டி என்ற அர்த்தம் தர வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எம்மால் அதற்கு இந்த நல் என்ற டேட்டா டைப்பினை யூஸ் செய்து டிஃபைன் செய்ய முடியும். இங்கு முக்கியமான கருத்துக்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றை கட்டாயமாக நோட் டவுன் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நம்பர் ஒன்றினை முழுமையான எண்ணாக டிஃபைன் செய்ய வேண்டும் என்றால் உங்களால் இன்டீஜர் என்ற கீவேர்டினை யூஸ் செய்ய முடியும். உங்களுக்கு தசம எண் ஒன்றினை டிஃபைன் செய்ய வேண்டும் என்றால் உங்களால் டபுள் என்ற கீவேர்டினை யூஸ் செய்ய முடியும். உங்களுக்கு வார்த்தை ஒன்றினை அல்லது வாக்கியம் அல்லது கேரக்டர் ஒன்றினை டிஃபைன் செய்ய வேண்டும் என்றால் உங்களால் ஸ்ட்ரிங் என்ற கீவேர்டினை யூஸ் செய்ய முடியும். அதுபோலவே சத்திய அசத்திய இடையே, அதாவது ட்ரூ ஓ ஃபால்ஸ் இடையே டொகுல் ஆகிறது என்றால் அந்த வேரியபிளினை உங்களுக்கு பூலியன் என்ற ஒரு கீவேர்டின் மூலமாக டிஃபைன் செய்து கொள்ள முடியும். அதுபோன்றே வேரியபிளுடைய வேல்யூவினை வெறுமையாக உங்களுக்கு டிஃபைன் செய்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு
நல் என்ற ஒரு கீவேர்டினை யூஸ் செய்ய முடியும். நாங்கள் அடுத்த ஸ்லைடினுள் செல்வோம். இந்த ஸ்லைட் வேரியபிள்ஸ் பற்றி கதைக்கின்ற பொழுது மிகவும் முக்கியமான ஸ்லைட் ஒன்று உள்ளது. இந்த ஸ்லைடில் இருந்து தான் உங்களுக்கு வேரியபிள் ஒன்று பற்றிய பேசிக்கான நாலேஜ் ஒன்று கிடைக்கும். நாங்கள் டாட்டினில் வேரியபிள் ஒன்றை டிஃபைன் செய்யும் சின்டாக்ஸ் என்னவென்று தெரியாவிட்டால் வேரியபிளுடைய டேட்டா டைப் தெரிந்திருந்தாலும் பயனில்லை. அப்போது நீங்கள் வேரியபிள் ஒன்றை தவறாக டிஃபைன் செய்து கொள்வீர்கள். தவறாக டிஃபைன் செய்து கொண்ட பிறகு உங்களுக்கு புரியும் அதை தொடர்ந்து கண்டினியூவாக செய்து கொண்டு போக முடியாது என்று. உங்களுக்கு முடியும் இங்கு இந்த ஸ்லைடினில் இட்டிருக்கும் விதத்தில் இந்த சின்டாக்ஸினை யூஸ் செய்து வேரியபிள் ஒன்றை டிஃபைன் செய்ய. ஸ்லைடினில் இட்டிருக்கும் விதத்தில் உங்களுக்கு தெரியும் வேரியபிள் ஒன்றை டிஃபைன் செய்கின்ற பொழுது முதலில் நாங்கள் வேரியபிளினுடைய டேட்டா டைப் என்ன என்று இட வேண்டும். அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய வேரியபிளிற்கு பொருந்தும் வேரியபிள் நேம் ஒன்றை வழங்க வேண்டும். இந்த வேரியபிள் நேம் ஃப்ளட்டரில் இருந்து டிஃபைன் ஆகி வருவது இல்லை. ஆனால் இந்த வேரியபிள் நேம் டிஃபைன் செய்து கொள்ள முடியும். இதற்கென்று சில விதிகள் இருக்கின்றன. அதாவது எங்களுக்கு தேவையான விதத்தில் இந்த வேரியபிள்ஸை டிஃபைன் செய்து கொள்ள முடியாது. இந்த விதிகள் என்ன என்று நாங்கள் அடுத்த ஸ்லைடில் கதைப்போம். ஆனால் இந்த ஸ்லைடில் இருந்து உங்களுக்கு இந்த சின்டாக்ஸினை சொல்ல வேண்டும். முதலில் நாங்கள் டேட்டா டைப்பினை இடுவோம். அடுத்ததாக நாங்கள் எங்களது வேரியபிளினுடைய நேமினை இட வேண்டும். நினைத்து கொள்ளுங்கள், நான் ஃபர்ஸ்ட் நேம் என்று இட்டால் இந்த ஃபர்ஸ்ட் நேம் என்ற ஒன்றுதான் இந்த வேரியபிளினுடைய நேம். நாங்கள் டபுள் ஒன்றாக ஹைட் ஒன்று உயரம் ஒன்றை டிஃபைன் செய்து கொண்டால் ஹைட் என்ற ஒன்றுதான் உங்களது வேரியபிள் நேம். அடுத்து சமன் அடையாளமிட்டு எங்களுக்கு தேவையெனில் இந்த வேரியபிளுடைய வேல்யூவினை இனிஷியலைஸ் செய்து கொள்ள முடியும். இங்கு தேவையெனில் சொன்னது என்ன என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆனால் இதை நினைவில் வைத்திருங்கள், டேட்டா டைப் முதலில் வர வேண்டும். அதற்கு பிறகுதான் வேரியபிளின் பெயரானது வர வேண்டும். இந்த வேரியபிளினுடைய பெயருக்கு எங்களுக்கு விருப்பமான பெயர் ஒன்றை இட முடியும். அதாவது இது எங்களுக்கு டாட்டில் இருந்து சொல்லப்படவில்லை. நீங்கள் கண்டிப்பாக இதனை இட வேண்டும், கண்டிப்பாக இந்த பெயரை இட வேண்டும் என்று. ஆனால் நாங்கள் இந்த வேரியபிள் நேமினை இடும்போது ஃபாலோ செய்ய வேண்டிய சில ரூல்ஸ் இருக்கின்றன. இந்த ரூல்ஸினை சரியாக தெரிந்து கொண்டால் உங்களுக்கு முடியும் எவ்வளவு வேரியபிள் நேம்ஸ் உங்களுக்கு தேவையான விதத்தில் ஜெனரேட் செய்து கொள்ள. இல்லையெனில் உங்களுக்கு யோசித்து இந்த வேரியபிள் நேம்ஸ் இட முடியும். அதற்கு பிறகு அந்த வேரியபிள் சமன் என்ன என்று அந்த வேல்யூவினை டிஃபைன் செய்து வேரியபிளினை இனிஷியலைஸ் செய்து கொள்ள வேண்டும். இந்த வேலைக்கு நாங்கள் இனிஷியலைஸ் என்றுதான் சொல்வோம். அதாவது அதை நாங்கள் இனிஷியலைஸ் செய்கின்றோம். இந்த வேரியபிள் என்றால் என்ன, இந்த வேல்யூ என்றால் என்ன, இதன் டேட்டா டைப் என்ன என்று உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் கொண்டு கீழே இட்டிருக்கின்றேன். நினைத்து கொள்ளுங்கள், நாங்கள் ஏஜினை பொதுவாக தசம எண்களால் டிஃபைன் செய்து கொள்வது இல்லை. இவரது வயது 10.5, இவரது வயது 20.6 போன்ற தசம எண்களால் இந்த ஏஜினை டிஃபைன் செய்து கொள்வது இல்லை. ஏஜ் ஒன்றினை நாங்கள் முழு எண்ணாக இன்டிஜர் ஒன்றாகத்தான் டிஃபைன் செய்வோம். இன்டிஜர் ஒன்றாக டிஃபைன் செய்கின்றோம் என்றால் அந்த இன்ட் என்பதுதான் எங்களது டேட்டா டைப். உங்களுக்கு நினைவிருக்கும், நம்பர் ஒன்றினை நாங்கள் டிஃபைன் செய்கின்றோம் என்றால் அந்த நம்பர் இன்டிஜர் ஒன்றானால் எங்களது டேட்டா டைப் இன்ட் என்றுதான் இடுவோம். இந்த எக்ஸாம்பிள் சிலவற்றை நான் உங்களுக்கு நன்றாக விளக்க வேண்டும். இங்கு முன்பு கதைத்தது போன்று எனது வயதானது தசம எண்ணாக இருக்க முடியாது. அதனால் இந்த இன்ட் என்ற கீவேர்டிலிருந்து நான் இந்த வயது என்ற ஒன்றை டிஃபைன் செய்ய வேண்டும். அப்படியானால் நாங்கள் முதலில் இந்த டேட்டா டைப் என்ற ஒன்றை இங்கு சரியாக டிஃபைன் செய்து கொள்ள வேண்டும். எங்களது முதல் ஸ்டெப் ஓகே. நாங்கள் வேரியபிள் ஒன்றை தான் இங்கு டிஃபைன் செய்ய போகின்றோம். வேரியபிள் ஒன்றை டிஃபைன் செய்கின்ற பொழுது இந்த விதத்தில் ஸ்டெப் 3ஐ ஃபாலோ செய்கின்றோம். அப்படியானால் நாங்கள் எங்களது டேட்டா டைப்பினை பொருத்தி கொண்டோம். அடுத்ததாக நாங்கள் இந்த வேரியபிள் நேம் ஒன்றை இட வேண்டும். உங்களுக்கு தெரியும் இங்கு என்ன இடப்பட்டிருக்கும் வேரியபிள் நேம், இந்த ஏஜ் என்ற ஒன்றுதான் இதன் வேரியபிள் நேம், அதுதான் இதற்கு பொருந்தும்.
எங்களது இரண்டாவது ஸ்டெப்பும் ஓகே. அடுத்ததாக நாங்கள் இந்த விதத்தில் வேரியபிள்ஸினை இனிஷியலைஸ் செய்ய வேண்டும். அதாவது நினைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு 23, அப்படியானால் ஏஜ் சமன் 23 என்று டிஃபைன் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். இவரது ஏஜ் 20 என்று இவர் டிஃபைன் செய்திருக்கின்றார். அப்படியானால் சமன் ஏஜ் உடைய வேல்யூ என்ன என்று இட வேண்டும். அப்படியானால் மூன்றாவது ஸ்டெப்பும் ஓகே. இந்த விதத்தில் ஸ்டெப் 3ஐ ஃபாலோ செய்து எங்களுக்கு முடியும் வேரியபிள் ஒன்றை டிஃபைன் செய்து கொள்ள. அதே விதத்தில் உங்களுக்கு முடியும் இந்த இரண்டாவது எக்ஸாம்பிளினையும் எவ்வாறு செய்திருக்கின்றார்கள் என்று. அதனை கவனியுங்கள். இந்த இரண்டாவது எக்ஸாம்பிளில் இருந்து எனக்கு தேவைப்படுவது எனது பெயரை இங்கு டிஃபைன் செய்து கொள்ள வேண்டும். இங்கு பெயரை டிஃபைன் செய்கின்ற பொழுது நேம் என்ற வேரியபிள் நேம் தான் இடப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஸ்ட்ரிங் என்ற ஒன்றின் கீழ் தான் எங்களது டேட்டா டைப் ஆனது இடப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு நான் எனது பெயரை ஸ்ட்ரிங் ஒன்றாக இனிஷியலைஸ் செய்திருக்கின்றேன். உங்களுக்கு நினைவிருக்கும், ஸ்ட்ரிங் ஒன்றாக இனிஷியலைஸ் செய்கின்ற பொழுது இந்த விதத்தில் டபுள் கொட்டேஷன் உள்ளே அல்லது சிங்கிள் கொட்டேஷன் உள்ளே இட வேண்டும். இந்த கன்வென்ஷன்ஸினை சேவ் செய்ய வேண்டும். அப்போதுதான் கம்பைலரில் இருந்து தெரியும் இதுதான் ஸ்ட்ரிங் ஒன்றாக டிஃபைன் செய்திருக்கின்றேன் என்று. இந்த விடயங்களை நான் இப்போது டாட் பேடிற்கு சென்று சொல்லித் தருகின்றேன். உங்களுக்கு நினைவிருக்கும், நாங்கள் கவனித்திருந்தோம் எப்படி வேரியபிள்ஸை டிஃபைன் செய்வது என்று. வேரியபிள் ஒன்றை டிஃபைன் செய்யும் பொழுது என்ன நாங்கள் பேண வேண்டிய பகுதிகள் 3 என்று. அந்த பகுதிகள் 3ஐ பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு விருப்பமான வேரியபிள் நேம் ஒன்றை இட முடியும். எங்களுக்கு அந்த டாட்டிலிருந்து சொல்லப்படவில்லை இந்த வேரியபிள் நேம் இந்த விதத்தில் இடப்பட வேண்டும் என்று, இந்த விதத்தில் இட வேண்டும் என்று கூறப்படவில்லை. ஆனால் நான் சொன்னேன் வேரியபிள் நேம் ஒன்றை டிஃபைன் செய்கின்ற பொழுது நாங்கள் ஏதாவது விதிகள் சிலவற்றை பின்பற்ற வேண்டும். நாங்கள் அடுத்த ஸ்லைடில் இருந்து அதனை கவனிப்போம். அந்த விதிகள் என்ன என்று இந்த ஸ்லைடில் நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். நான் இந்த ஸ்லைடில் இட்டிருக்கும் விதத்தில் இந்த விதிகளை உங்களுக்கு விளக்கி கொடுப்பேன். முதலாவது விதி இருக்கின்றது, வேரியபிள் நேம் or identifier can contain alphabet and numbers என்று. இங்கு வேரியபிள் நேம் என்று சொல்லவும் முடியும் அல்லது ஐடென்டிஃபயர் என்று சொல்லவும் முடியும். அதாவது நான் டிஃபைன் செய்யும் வேரியபிளிற்கு ஆல்பபெட் இருக்க முடியும், ஆங்கில எழுத்துக்கள் இருக்க முடியும், எண்கள் இருக்க முடியும். அது பிரச்சனை ஒன்றாக இருக்காது. அப்படியானால் நாங்கள் முதல் ரூலினையும் புரிந்து கொண்டோம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் இரண்டாவது ரூல் என்ன என்று. வேரியபிள் நேம் or identifier can't contain spaces and special characters except the underscore and the $sign. டாட்டிற்கு ஸ்பெசிஃபைஸ் ஆனதொன்றை இங்கு சொல்கிறது. இங்கு இந்த வேரியபிள் நேம்ஸ் இடையே ஸ்பேஸ் இருக்க முடியாது என்று கூறப்படுகிறது. நினைத்துக் கொள்ளுங்கள், ஃபர்ஸ்ட் டைம் என்று வேரியபிள் ஒன்றை நான் டிஃபைன் செய்தால் ஃபர்ஸ்ட் என்று ஸ்பேஸ் வைத்து நேம் இட்டு வேரியபிள் நேமினை டிஃபைன் செய்து கொள்ள முடியாது. அது தவறானது. அதாவது இந்த வேரியபிள் நேம்ஸ் இடையே எங்களுக்கு ஸ்பேசஸ் ஆனது வைத்திருக்க முடியாது. இந்த விதத்தில் இன்னும் இங்கு ஸ்பெஷல் ஒன்று இருக்கின்றது. இந்த விதத்தில் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வேரியபிளிற்கு இடவும் முடியாது. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் விதத்தில் உங்களுக்கு முடியும் கீபோர்டினில் பெர்சன்டேஜஸ், அஸ்ட்ரிக் ஒன்று, forward slash, backward slash போன்றவற்றை இட முடியாது. இது போன்ற ஸ்பெஷல் கேரக்டர்ஸை உங்களுக்கு இந்த வேரியபிள் நேம்ஸ் இடையே இட முடியாது. ஆனால் உங்களுக்கு அண்டர்ஸ்கோர் ஒன்றை இட முடியும், $sign ஒன்றை இடவும் முடியும். இங்கு என்ன சொல்லப்படுகிறது? இங்கு சொல்லப்படுகிறது என்னவென்றால், வேரியபிள் நேம் ஒன்றை டிஃபைன் செய்கின்ற பொழுது எங்களுக்கு வேரியபிள் நேம் இடையே வெற்று இடம் இருக்க முடியாது. அதே போன்று எங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் செய்யவும் முடியாது. பட் எங்களுக்கு அண்டர்ஸ்கோரினையும் $sign யூஸ் செய்ய முடியும். இது டாட்டிற்கு ஸ்பெசிஃபிக் ஆனதொன்று. எங்களுக்கு வேரியபிள் நேமினில் ஏதாவது இடத்தில் அண்டர்ஸ்கோர் ஆட் செய்து கொள்ள முடியும் மற்றும் $sign ஆட் செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு மற்றைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதனையுமே வேரியபிள் நேமை டிஃபைன் செய்யும் பொழுது ஆட் செய்து கொள்ள முடியாது. நான் நினைக்கின்றேன் அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று. இங்கு மூன்றாவது பாயிண்டினில் சொல்வது என்ன? வேரியபிள் நேம் or identifier can be the keyword. இந்த கீவேர்டு என்றால் என்ன என்று நான் டாட் பேடிற்கு சென்று காட்டுவேன். நான் இப்போது இருப்பது டாட் பேடின். நான் இப்போது ஓபன் செய்திருப்பது நாங்கள் முன்பு லெசனில் கதைத்திருந்த கோட். இங்கிருந்து எனக்கு தேவைப்படுவது இந்த தேர்ட் ஸ்டெப்பினை உங்களுக்கு
விளக்கி கொடுப்பதற்கு வேரியபிள் நேம் ஆர் ஐடென்டிஃபையர் கேன் பி த கீவேர்ட். இந்த கீவேர்டு என்றால் என்ன? இங்கு கீபோர்டு என்றால் டாட்டினில் அல்லது ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுடன் ப்ரீ டிஃபைன்ட் ஆகிய சொற்கள். நாங்கள் டாட் பற்றி தான் இப்பொழுது கதைக்கின்றோம். டாட்டிற்கு ப்ரீ டிஃபைன்ட் ஆகிய சொற்கள் சிலவற்றுதான் பிரிண்ட், டபுள், வாய்ட், மெயின் என்ற சொற்கள். இங்கு டாட் ஆகவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்றில் இருக்க முடியும். இது போன்ற அந்த தொடர்புடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜிற்கு ப்ரீ டிஃபைன்ட் ஆகவே கீவேர்ட்ஸ் சில இருக்கின்றது. அந்த கீவேர்ட்ஸ் எங்களுக்கு இவ்வாறு வேரியபிள் நேம் ஒன்றை டிஃபைன் செய்து கொள்ள, ஆட் செய்து கொள்ள முடியாது. வேரியபிள் நேம் or identifier can be the keyword. அதாவது ஏஜ் உடைய இடத்தில் print என்று இட்டு அவ்வாறு செய்ய முடியாது. நாங்கள் இதை எக்ஸாம்பிளில் இருந்து கதைப்போம். அதாவது கீவேர்ட் ஒன்று இல்லாத வேரியபிள் நேம் ஒன்றுதான் நாங்கள் தேடி இட வேண்டும். அதுதான் மூன்றாவது விதியாக எங்களுக்கு கூறப்படுகின்றது. நாங்கள் நான்காவது விதி என்ன என்று பார்ப்போம். வேரியபிள் நேம் or identifiers can begin with numbers. Can begin with numbers என்றால் நாங்கள் டிஃபைன் செய்யும் வேரியபிள் நேம் ஒன்று நம்பரினால் ஆரம்பிக்க முடியாது. அந்த ரூல்ஸ் 4 தான் வேரியபிள் ஒன்றை டிஃபைன் செய்யும் பொழுது இருக்கும் விதிகள். உங்களுக்கு தெரியும், இங்கு முதலாவதில் இடப்பட்டிருக்கின்றது வேரியபிள் நேம் or identifier can contain alphabet and numbers. அதாவது ஆங்கில எழுத்துக்கள் மற்றும் நம்பர்ஸ் எங்களுக்கு வைத்திருக்க முடியும். வேரியபிள் நேம்ஸிற்கு அதனிடையே ஸ்பேசஸ் இருக்க முடியாது. அது போன்ற டிஃபைன் செய்யும் பொழுது ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இடவும் முடியாது. பட் வேரியபிள் நேம் ஒன்றை டிஃபைன் செய்கின்ற பொழுது அண்டர்ஸ்கோர் மற்றும் டாலர் சைனை ஆட் செய்து கொள்ள முடியும். அவ்வாறே எங்களுக்கு கீவேர்ட்ஸ் வேரியபிள் நேமிற்கு யூஸ் செய்ய முடியாது. எங்களுக்கு இந்த வேரியபிள் நேம் ஒன்றை டிஃபைன் செய்கின்ற பொழுது நம்பர் ஒன்றை இட்டு அதனை ஆரம்பிக்க முடியாது. அந்த விடயங்கள் தான் வேரியபிள் நேம் ஒன்றை டிஃபைன் செய்கின்ற பொழுது விதியாக டாட் கம்பைலரில் இருந்து எங்களுக்கு இடப்பட்டிருக்கிறது. நாங்கள் இப்போது பார்ப்போம் எப்படி வேரியபிள் நேம் சிலவற்றை கன்வென்ஷன்ஸுடன் டிஃபைன் செய்து கொள்வது என்று. இப்போது நான் எனது டாட் பேடிற்கு வந்திருக்கின்றேன். நாங்கள் வேரியபிள் ஒன்றை எப்படி டிஃபைன் செய்வது என்று சின்டாக்ஸினை பார்த்தோம். உங்களுக்கு நினைவில்லை எனில் மீண்டும் காட்டுகின்றேன். இதுதான் சின்டாக்ஸ். நாங்கள் வேரியபிள் ஒன்றை டிஃபைன் செய்கின்ற பொழுது இந்த சின்டாக்ஸினையே யூஸ் செய்வோம். நாங்கள் முதலில் டேட்டா டைப்பினை எழுதுவோம். அதற்கு பிறகு வேரியபிள் நேமினை எழுதுவோம். அதற்கு பிறகு இதன் ஆரம்ப மதிப்பு என்ன என்று இனிஷியலைஸ் செய்வோம். அதற்கு பிறகு இந்த வேரியபிள் நேம் ஒன்றை டிஃபைன் செய்யும் பொழுது எங்களுக்கு விதிகள் சில இடப்பட்டிருக்கிறது. அவைதான் இங்கும் இருக்கின்றது. அந்த வேரியபிள் நேம் ஒன்றை டிஃபைன் செய்வது எப்படி என்று பார்க்கத்தான் இப்பொழுது நாங்கள் டாட் பேடிற்கு வந்திருக்கின்றோம். இப்போது நாங்கள் டாட் பேடினில் இருக்கின்றோம். நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு எனது ஃபர்ஸ்ட் நேமினை டிஃபைன் செய்து கொள்ள வேண்டும். எப்படி அதை செய்வது? முதலாவதாக நாங்கள் டேட்டா டைப்பினை எழுத வேண்டும். வேரியபிள் நேமினை இட வேண்டும். நாங்கள் அதை இனிஷியலைஸ் செய்ய வேண்டும். நாங்கள் எக்ஸாம்பிள் ஒன்றாக ஃபர்ஸ்ட் நேமினை டிஃபைன் செய்வோம். அதன் டேட்டா டைப் ஸ்ட்ரிங் ஒன்றாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நினைவிருக்கும், எங்களுக்கு பெயர் போன்று பிரிண்ட் ஆக வேண்டுமானால் டேட்டா டைப் தான் இந்த ஸ்ட்ரிங் என்ற டேட்டா டைப். நான் ஸ்ட்ரிங் என்று இட்டேன். இது ஃபர்ஸ்ட் நேம் ஆகையால் நான் ஃபர்ஸ்ட் நேம் என்று எழுதி கொண்டு போவேன். நான் ஃபர்ஸ்ட் நேம் சமம் டாம் என்று இடுவேன். இங்கு இந்த வார்னிங் ஒன்று வருவது இதை யூஸ் செய்யவில்லை என்று. இந்த விதத்தில் தான் நாங்கள் சரியாக ஸ்ட்ரிங் ஒன்றை டிஃபைன் செய்வோம். உங்களுக்கு தேவையெனில் பிரிண்ட் செய்து பார்க்கவும் முடியும். பிரிண்ட் ஃபர்ஸ்ட் நேம் என்று பிரிண்ட் செய்வோம். உங்களுக்கு முடியும் இதை ரன் செய்து கொள்ள. உங்களுக்கு தெரியும், எங்களது டாம் என்ற பெயர் இங்கு பிரிண்ட் ஆகியுள்ளது. நாங்கள் சரியாக வேரியபிளினை டிஃபைன் செய்திருக்கின்றோம். இப்போது நாங்கள் பார்த்தோம் ஸ்ட்ரிங் ஒன்றாக எப்படி வேரியபிள் ஒன்றை டிஃபைன் செய்வது என்று. நாங்கள் இப்போது பார்ப்போம் இன்டீஜர் ஒன்றாக வேரியபிள் ஒன்றை டிஃபைன் செய்து கொள்வது எப்படி என்று. நான் எனது உயரத்தை நான் இன்டீஜர் ஒன்றாக டிஃபைன் செய்து கொள்ள இந்த விதத்தில் நான் மை ஹைட் என்று இடுவேன். நான் 120 என்று இன்டிஜர் ஒன்றாக இடுவேன். அந்த விதத்தில் தான் எனது ஹைட்டினை இன்டிஜர் ஒன்றாக பிரிண்ட் செய்து கொண்டேன். உங்களுக்கு முடியும் இதை பிரிண்ட் செய்து பார்க்க. இந்த எல்லாவற்றையும் பிரிண்ட் செய்து கொள்ள அவசியம் இல்லை. நான் மை ஹைட் என்று கொடுப்பேன். உங்களுக்கு தெரியும், இங்கு 120 பிரிண்ட் ஆகிறது. அடுத்து நான்
டபுள் என்ற டைப்பினில் வேரியபிள் ஒன்றை பிரிண்ட் செய்து காட்டுவேன். டபுள் என்ற ஒன்றுக்கு நான் எனது எடையினை இடுவேன். இதற்கு உங்களுக்கு முடியும் டபுள் மை வெயிட் என்று இடுவதற்கு மை வெயிட் சமன் 200 என்று நான் இடுவேன். அதற்கு பிறகு எனக்கு முடியும் இதை பிரிண்ட் செய்து கொள்ள. எங்களுக்கு தேவையெனில் இங்கு 200 இல்லாமல் டபுள் ஒன்றாக 200.5 விதத்தில் டிஃபைன் செய்து கொள்ள முடியும். இதை ரன் செய்து கொண்டால் உங்களுக்கு தெரியும் எனது வெயிட் 200.5 விதத்தில் பிரிண்ட் ஆகிறது. இந்த விதத்தில் தான் நாங்கள் டபுள் ஒன்றை டிஃபைன் செய்வோம். உங்களுக்கு நினைவிருக்கும், நாங்கள் இன்னொரு விடயம் பற்றி கதைத்தோம். நாங்கள் பூலியன் பற்றி கதைத்தோம். அது ட்ரூ ஆக முடியும், ஃபால்ஸ் ஆக முடியும் என்று. இப்போது நாங்கள் பார்ப்போம் எப்படி சரியாக பூலியன் டைப்பினில் வேரியபிள் ஒன்றை டிஃபைன் செய்வது என்று. பூலியன் ஒன்றை உருவாக்க வேண்டுமானால் இருக்கும் டேட்டா டைப் தான் பூல் என்ற ஒன்று. நான் is.ec என்று கேட்கிறேன். இங்கு பூலியன் ஒன்றாக நாங்கள் வேரியபிள் டைப் ஒன்றை டிஃபைன் செய்கின்ற பொழுது இதை சரியாக டிஃபைன் செய்ய வேண்டும். நினைத்துக் கொள்ளுங்கள், மீண்டும் உங்கள் கோட் பேஸினை பார்க்கும் ஒருவருக்கு இதை டிஃபைன் செய்ய வேண்டும் என்று அவர் இதை படித்தவுடன் இது பூலியன் ஒன்று என்று அவருக்கு தெரியும். அந்த விதத்தில் நாங்கள் டிஃபைன் செய்ய வேண்டும். இந்த விடயங்கள் நாங்கள் முன்பு கதைத்தோம். இங்கு பாருங்கள், இங்கு இட்ட வேரியபிள் நேம் இஸ் .ec என்று கேட்டால் உங்கள் ஆன்சர் ஆமாம் என்று அல்லது இல்லை என்று. ஆம் என்றால் ட்ரூ, இல்லை என்றால் ஃபால்ஸ். அவ்வாறு எங்களுக்கு முடியும் பூலியன் டைப் ஒன்றை டிஃபைன் செய்து கொள்ள. நான் இதை இப்போதைக்கு இது ட்ரூ ஆகவே முடியும் என்று இடுவேன். நான் இதை பிரிண்ட் செய்து காட்டுவேன். இதை ரன் செய்து கொண்டால் உங்களுக்கு வர வேண்டியது என்ன? உங்களுக்கு புரிய வேண்டும், இந்த ட்ரூ என்ற ஒன்றுதான் பிரிண்ட் ஆக வேண்டும். இங்கு ட்ரூ விதத்தில் பிரிண்ட் ஆகிறது பாருங்கள். இங்கு இதை is.ec விதத்தில் நான் 12 போன்று அசைன் செய்தால் உங்களுக்கு தெரியும் இங்கு எரர் ஒன்று வருகிறது. எரர் தான் a value of int can be assigned to a variable of type bool. அதாவது பூலியன் ஒன்றாக என்றால் இங்கு டிஃபைன் செய்திருக்கிறோம், இதை இன்டிஜர் ஒன்றாக டிஃபைன் செய்ய முடியாது. அதுவே நாங்கள் டேட்டா டைப் என்ன என்று தெரிந்து வேரியபிள்ஸை டிஃபைன் செய்யும் முக்கியத்துவம். நான் இங்கு இப்போது ஃபால்ஸ் என்று இட்டால் ஃபால்ஸ் என்ற ஒன்று இங்கு கன்சோல்களில் பிரிண்ட் ஆக வேண்டும். இந்த விதத்தில் உங்களுக்கு தெரியும் ஃபால்ஸ் என்ற ஒன்று கன்சோலினில் பிரிண்ட் ஆகிறது. நான் இங்கு உங்களுக்கு ஸ்கிரீனில் காட்டினேன் எப்படி நாங்கள் டாட்டினில் வேரியபிள் ஒன்றை டிஃபைன் செய்வது என்று. இங்கு நாங்கள் ஸ்ட்ரிங் ஒன்று இன்டிஜர் ஒன்று டிஃபைன் செய்வது எப்படி என்று கவனித்தோம். அதுபோன்று தசம எண்ணாக டிஃபைன் செய்வது எப்படி என்று கவனித்தோம். அதுபோன்றே பூலியன் ஒன்றாக டிஃபைன் செய்வது எப்படி என்றும் கவனித்தோம். நான் நினைக்கின்றேன் இந்த விடயங்கள் மிகவும் எளிது என்று. இந்த விடயங்கள் உங்களுக்கு மிகவும் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கின்றேன். இப்போது இங்கு நான் மிகவும் முக்கியமான ஒன்றை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இங்கு முக்கியமான ஒன்றாக நான் உங்களுக்கு கோடிங் ஸ்டாண்டர்ட் ஒன்றுடன் இந்த வேரியபிள் நேம்ஸை டிஃபைன் செய்வது எப்படி என்று புரிய வைத்து கொடுக்கிறேன். நான் முன்பு கதைத்த ரூல்ஸ் பற்றியல்ல கூறுவது. நாங்கள் ரூல்ஸிற்கு பொருந்தும் விதத்தில் தான் இங்கு டிஃபைன் செய்து கொண்டோம். இது உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆரம்பிக்கும் போது எதுவும் நம்பர் ஒன்றால் ஆரம்பிப்பது இல்லை, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் இல்லை. நாங்கள் கண்டிப்பாக இங்கு ஆல்பபெட்டிக்கல் நம்பர் ஒன்றுதான் இட்டிருக்கிறோம். இவ்வாறு நாங்கள் ரூல் சிலவற்றை சரியாக பின்பற்றி இருக்கிறோம். பட் இவ்வாறு வேரியபிள் நேம் ஒன்றை டிஃபைன் செய்கின்ற பொழுது இது கோடிங் ஸ்டாண்டர்டிற்கு பொருந்தாது. அப்படியானால் நாங்கள் பார்ப்போம் எப்படி வேரியபிள் நேம் ஒன்றை டிஃபைன் செய்வது என்று. இங்கு நான் சொல்வது கோடிங் ஸ்டாண்டர்ட் ஒன்றுடன் எழுதினால் இந்த ஃபர்ஸ்ட் நேம் என்ற ஒன்று இந்த விதத்தில் அல்ல எழுத வேண்டும். இந்த விதத்தில் மை ஹைட் என்று இப்படி அல்ல எழுதுவது. நாங்கள் ஸ்லைடிற்கு சென்று பார்ப்போம். இப்போது நான் ஸ்லைடுக்கு வந்திருக்கின்றேன். உங்களுக்கு ஸ்லைடினை பார்த்தவுடன் தெரியும் எப்படி நாங்கள் சரியாக வேரியபிள் நேம் ஒன்றை டிஃபைன் செய்வது என்று. ஸ்லைடினை பார்த்தவுடன் உங்களுக்கு சிரிப்பு வரவும் முடியும். ஏனெனில் இந்த ஸ்லைடினில் ஒட்டகம் ஒன்றை
இட்டிருக்கின்றோம். இங்கு காரணம் ஒன்றுடன் தான் இந்த ஒட்டகத்தை இடப்பட்டிருக்கின்றது. நாங்கள் டாட்டினில் வேரியபிள் ஒன்றை சரியாக டிஃபைன் செய்து கொள்ளும் போது நாங்கள் இந்த ஒட்டகத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த ஒட்டகத்தை பார்த்தவுடன் உங்களுக்கு கேமல் கேசிங் என்ற சிஸ்டம் ஒன்று நினைவுக்கு வர வேண்டும். அந்த ஸ்டாண்டர்டிற்கு அனுசரணையாகத்தான் நாங்கள் டாட்டினில் வேரியபிள் ஒன்றை சரியாக டிஃபைன் செய்வோம். உங்களுக்கு தெரியும், இந்த படத்தில் போட்டிருக்கும் விதத்தில் ஒட்டகத்தின் முதுகு விதத்தில் தான் நாங்கள் கேமல் கேசிங் என்ற ஒன்றை டிஃபைன் செய்திருக்கின்றோம். இவ்வாறு நாங்கள் பார்ப்போம் எப்படி வேரியபிள் நேம் ஒன்றை டிஃபைன் செய்வது என்று. இப்போது நான் சொல்வது என்ன, வேரியபிள் நேம் ஒன்றை டிஃபைன் செய்யும் போது சில விதிகள் ஆனது இருக்கின்றது. அந்த விதிகளில் நான் சொல்வது, நாங்கள் ஸ்டாண்டர்ட் ஒன்றுடன் எங்களது கோட் பேஸினை மேனேஜ் செய்து கொண்டால் நாங்கள் எப்படி வேரியபிள் நேம் ஒன்றை டிஃபைன் செய்வது என்று அப்படி கதைக்கும் பொழுது எங்களுக்கு இந்த விதத்தில் கேசஸ் பல்வேறு இருக்கின்றது. கேமல் கேஸாகவும் முடியும், டஸ்கெல் கேஸாகவும் முடியும். அதுபோன்று பல்வேறு இருக்கின்றன. நாங்கள் பல்வேறு சமயங்களில் டாட்டினில் யூஸ் செய்வது இந்த கேமல் கேஸ் என்ற கன்வென்ஷன். உங்களுக்கு தெரியும், நான் எக்ஸாம்பிள் விதத்தில் கொடுத்திருக்கும் அவை கேமல் கேசிங் விதத்தில் தான் டிஃபைன் செய்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், நான் மை ஏஜ் என்ற ஒன்று எப்படி டிஃபைன் செய்திருக்கின்றேன் என்று. உங்களுக்கு நினைவிருக்கும், நாங்கள் முன்பு வேரியபிள் டிஃபைன் செய்து கொண்டது எப்படி என்று. நான் டாட் பேடிற்கு சென்று காட்டினால் சிம்பிள் எழுத்துக்கள் பல்வேறு விதத்தில் தான் ஒரே தொடராக டிஃபைன் செய்து கொண்டோம். இது கேமல் கேசிங் இல்லை. இது ஒட்டகம் போன்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் இதை பார்த்தவுடன் உங்களுக்கு தெரியும் இது பொதுவாக ஒட்டகம் போன்றது என்று. பாருங்கள், ஏ என்ற ஒன்று இந்த கேமலின் முதுகு விதத்தில் இருக்கின்றது. அதாவது இந்த வேரியபிள் தான் சரியாக ஸ்டாண்டர்ட் ஒன்றுடன் கேமல் கேசிங் விதத்தில் டிஃபைன் செய்திருக்கின்றோம். நீங்கள் இந்த ஸ்ட்ரிங்கினை பாருங்கள், ஃபுல் நேம் என்ற ஒன்று டிஃபைன் செய்யப்பட்டிருக்கும். இங்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் நேம் என்று டிஃபைன் செய்து கொண்டோம். சிம்பிள் லெட்டர்ஸ் பலவற்றால். ஆனால் நாங்கள் சரியான ஸ்டாண்டர்ட் ஒன்றுக்கு எழுதினால் உங்களுக்கு புரியும், நாங்கள் ஃபுல் நேம் என்ற ஒன்று இந்த விதத்தில் கேமல் கேஸ் விதத்தில் இட வேண்டும். இந்த கேமல் கேசிங் என்ற ஒன்று வேறுபடுவது எங்கிருந்து, அதாவது இந்த கேபிட்டலைஸ் ஆகிய லெட்டர் ஒன்று வருவது எங்கிருந்து என்று உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இங்கு வாக்கியம் அல்லது வார்த்தை இரண்டு வேறுபடும் இடத்தில் இரண்டாவது இருக்கும் வார்த்தையின் முதலாவது எழுத்தானது கேபிட்டல் விதத்தில் இட வேண்டும். இங்கு வார்த்தைகள் இரண்டு தான் இருக்கிறது. வார்த்தைகள் 3 இருந்தால் நாங்கள் முதலில் இருக்கும் வார்த்தையை கேபிட்டலைஸ் செய்து கொள்வது இல்லை. இரண்டாவது இருக்கும் வார்த்தையின் முதல் எழுத்து கேபிட்டலைஸ் செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக மூன்றாவதாக இருக்கின்ற வார்த்தையினுடைய முதல் எழுத்தை நாங்கள் கேபிட்டலைஸ் செய்ய வேண்டும். நாங்கள் டாட் பேடிற்கு சென்று பார்ப்போம். நான் கூறியதை எப்படி சரியாக செய்வது என்று பார்ப்போம். இப்போது நான் டாட் பேடிற்கு வந்திருக்கின்றேன். நாங்கள் கேமல் கேசிங் என்ற கேஸ் ஒன்றை யூஸ் செய்து கன்வென்ஷன் ஒன்றுடன் வேரியபிள் சிலவற்றை மீண்டும் மாற்றிக்கொண்டு இது இப்படி மாற வேண்டும் என்று பார்ப்போம். இவ்வாறு ஃபர்ஸ்ட் நேம் என்ற வேரியபிள் நேம் உடைய முதலாவது வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் என்ற ஒன்று. அதை எங்களை கன்சிடர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த வார்த்தை தான் நேம் என்ற ஒன்று. நேம் என்ற ஒன்றைத்தான் நாங்கள் கன்சிடர் செய்ய வேண்டும். ஏனெனில் அது இரண்டாவது வார்த்தையாகும். அதனால் இரண்டாவது வார்த்தையினுடைய முதலாவது எழுத்தை நாங்கள் கேபிட்டலைஸ் செய்ய வேண்டும். அவ்வாறுதான் கேமல் கேசிங்கினை சரியாக எழுதி கொள்வது. நாங்கள் இதையும் கேபிட்டலைஸ் செய்து கொண்டால் இங்கு வர எரர் ஒன்று நீங்கி போகும். உங்களுக்கு முடியும் இவற்றை ட்ரை செய்து கொள்ள. உங்களுக்கு முடியும் இங்கு ஹைட்டின் H என்ற எழுத்தை கேபிட்டல் செய்து கொள்ள. இங்கும் இந்த H என்ற எழுத்து கேபிட்டலாக வேண்டும். ஏனெனில் மை என்ற ஒன்று முதல் வார்த்தை, ஹைட் என்ற ஒன்று எங்களுக்கு அதன் இரண்டாவது வார்த்தை. அந்த விதத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். அதற்கு பிறகு உங்களுக்கு முடியும் ஹைட் என்ற இரண்டாவது வார்த்தையின் முதல் எழுத்தை கேபிட்டலைஸ் செய்து கொள்ள. உங்களுக்கு இப்போது ஒட்டகத்தின் முதுகு போன்று இது தெரியும். கேமல் கேசிங் ஆகிய ஒன்றை இங்கிருந்து நன்றாக தெரியும். மை வெயிட் என்ற ஒன்றை உங்களுக்கு இந்த விதத்தில் டிஃபைன் செய்து கொள்ள முடியும். இஸ் டாட் ஈசி என்ற ஒன்றில் வார்த்தைகள் 3 அல்லவா? இங்கு இஸ் டாட் ஈசி பூலியன் ஒன்றை டிஃபைன் செய்த இந்த வேரியபிள் உடைய வார்த்தைகள் 3 இருக்கின்றது. இஸ் என்று ஒரு வார்த்தை, டாட் என்று
இன்னொரு வார்த்தை, ஈஸி என்று இன்னொரு வார்த்தை. அதாவது வார்த்தைகள் 2 அல்ல, வார்த்தைகள் இங்கு 3 இருக்கிறது. இந்த வார்த்தைகள் 3 இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை சரியாக செய்து கொள்ளும் விதமும் உங்களுக்கு விளக்கினேன். நாங்கள் பார்ப்போம் முதல் வார்த்தை என்ன என்று. முதல் வார்த்தையை நாங்கள் விட்டுவிடுவோம். அப்படியானால் நாங்கள் இரண்டாவதற்கு போவோம். டாட் என்ற ஒன்றுதான் இரண்டாவது வார்த்தை. அப்படியானால் நாங்கள் அதன் முதல் எழுத்தை இந்த விதத்தில் கேபிட்டலைஸ் செய்வோம். நாங்கள் அடுத்து பார்க்கின்ற பொழுது ஈஸி என்ற ஒன்றுதான் மூன்றாவது வார்த்தையாக இருக்கின்றது. இவ்வாறு தான் சரியாக கேமல் கேசிங்குடன் நாங்கள் இந்த வேரியபிள் நேமினை டிஃபைன் செய்வோம். நான் இதையும் சரியாக செய்து கொள்வேன். இஸ் என்ற ஒன்று பிரச்சனை இல்லை. டாட் என்ற ஒன்று இரண்டாவது வார்த்தை. அப்படியானால் நாங்கள் அதன் முதல் எழுத்தை கேபிட்டலைஸ் செய்ய வேண்டும். அதுபோலவே இங்கு மூன்றாவது வார்த்தையின் முதலாவது எழுத்தினையும் எங்களுக்கு இவ்வாறு கேபிட்டலைஸ் செய்ய வேண்டும். இதுதான் சரியான கன்வென்ஷனுடன் கேமல் கேசிங்குடன் டாட்டினில் வேரியபிள் ஒன்றை டிஃபைன் செய்வது. நான் இதை ரன் செய்து காட்டுவேன். இதை ரன் செய்தாலும் எந்த தவறும் வராது. ஏனெனில் நாங்கள் இதனிடையே கோடினை மாற்றிக்கொள்ளவில்லை. லாஜிக்கை நாம் மாற்றவில்லை. நாம் இங்கே செய்தது வேரியபிள் நேம்ஸை சரியான கன்வென்ஷன் ஒன்றுடன் கேமல் கேசிங் முறையில் டிஃபைன் செய்ததுதான். நான் நினைக்கின்றேன் இந்த கேமல் கேசிங் என்பது என்ன, எப்படி சரியாக வேரியபிள் ஒன்றை டிஃபைன் செய்வது என்று உங்களுக்கு இப்போது நல்ல நாலேஜ் ஒன்று கிடைத்திருக்கும். உங்களுக்கு இது மறந்துவிட்டால் நீங்கள் இந்த படத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நினைவில் இல்லை என்றால் டாட்டில் வேரியபிள் ஒன்று எப்படி டிஃபைன் செய்வது என்று இந்த ஒட்டகத்தை நினைவுபடுத்தி கொள்ளலாம். ஏனெனில் கேமல் என்பதன் அர்த்தம் ஒட்டகம். கேமல் கேசிங் முறையில்தான் டாட்டில் வேரியபிள் நேம் ஒன்றை டிஃபைன் செய்ய வேண்டும். இந்த எக்ஸாம்பிளை பார்த்தால் இது மிகவும் எளிது என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். நான் இதை இங்கே விரிவாக சொன்னதற்கு காரணம், நாம் சரியான கோடிங் ஸ்டாண்டர்ட் ஒன்றுடன் இந்த கோர்ஸை ஃபாலோ செய்கிறோம். நீங்களும் சரியான கோடிங் ஸ்டாண்டர்ட் ஒன்றுடன் இந்த கோர்ஸை ஃபாலோ செய்து இந்த கோர்ஸில் இருந்து பெறக்கூடிய அதிகபட்ச விஷயங்களை உங்கள் நாலேஜுக்கு ஆட் செய்து கொள்ளலாம். நீங்கள் டாட் பகுதியை பார்த்தாலும் ஃப்ளட்டர் பகுதியை பார்த்தாலும் இதிலிருந்து நீங்கள் உங்களுடைய டெவலப்பர் லைஃபுக்கு ஆட் செய்யக்கூடிய ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அதை ஆட் செய்து கொள்ள வேண்டும். இந்த செக்ஷனில் நாம் டாட்டில் பேசிக் வேரியபிள் டைப்ஸை பயன்படுத்துவது எப்படி என்று பார்த்தோம். நாம் டாட்டில் வேரியபிள் ஒன்றை டிஃபைன் செய்வது எப்படி, அதற்கான சின்டாக்ஸ் என்ன என்பதையும் பார்த்தோம். அதற்கு பிறகு டாட்டில் வேரியபிள் நேம் ஒன்றை டிஃபைன் செய்யும் போது டாட் கம்பைலர் கொடுத்துள்ள ரூல்ஸ் என்னென்ன என்பதையும் பார்த்தோம். இவைகளை ஒவ்வொன்றாக நாம் மிகவும் ஆழமாக டீப்லி பேசியுள்ளோம். இப்போது உங்களுக்கு அவற்றை பற்றி நல்ல நாலேஜ் ஒன்று இருக்க வேண்டும். அதற்கு பிறகு கேமல் கேசிங் என்ற கன்வென்ஷனை பயன்படுத்தி டாட்டில் வேரியபிள் நேம் ஒன்றை சரியான கோடிங் ஸ்டாண்டர்ட் உடன் எழுதுவது எப்படி என்பதையும் பேசினோம். இந்த செக்ஷனில் நாம் பேசிய விஷயங்கள் மிகவும் எளிமையானவை. ஆனால் நீங்கள் ஒரு டெவலப்பராக விரும்பினால் இந்த சிறிய விஷயங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது உங்கள் கோடை மற்றொருவருக்கு வாசிக்க கொடுத்தால் அவர் அதை மிகவும் தெளிவாகவும் எளிதாகவும் வாசிக்க முடியும். அவ்வாறான வகையில் எழுத முடிந்தால் அது மிகவும் முக்கியமானது. அடுத்த செக்ஷனில் நாம் டாட்டில் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி டீப்லி பேசுவோம்.